இன்றைக்கி என்னோடய டே கிச்சனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்ததுமே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அட்லீஸ்ட் எனக்கு பிளாக் காஃபியாவது இருக்கணும். ஒரு பக்கம் லஞ்சுக்கு தேவையான சமையலை செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு வழியாக டீயும் போட்டு முடிச்சாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது ரிலாக்ஸேஷனாக அந்த சோஃபாவில் உட்காந்து அந்த டீயை குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். அந்த டேவும் நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டில் இட்லி மாவு காலியாகிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் இட்லி மாவு ஆட்ட ஆரம்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் சமையல் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வீட்டில் வெண்டைக்காய் பொரியல், ரைஸ், சாம்பார், ஒன்லி வெஜ் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி சித்திரை திருநாள் இல்லையா, அதனால தான். என்னடா அது அடுப்பு ஆஃபில் இருக்குது ஆனால் பொரியுதேன்னு பார்க்குறீங்களா, நான் ஆன் பண்ணி வச்சுட்டு மறந்துட்டேன். இந்த டீ குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அடுப்பை ஆன் பண்ணதே நான் மறந்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டேன். நல்ல வேளை பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்படி சில நாட்கள் எனக்கு நடக்கவும் தான் செய்யும். நான் சமையல் செய்யும்போது தான் யோசிப்பேன், என்னடா இது வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்கே, ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறோமே, ஒரே மாதிரி பொரியல் செய்கிறோமே, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்படி என்னால் பண்ணவே முடியாது. என்னால் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு என்னால் வெளியில் வரவே முடியலை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது முடியவே இல்லை. ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கும் நான் கிளம்பிட்டேன். ஆஃபீஸை ட்ரெயினில் தான் நான் எப்போவுமே போவேன். ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டே இருந்தேன். ட்ரெயின் ஜேர்னி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கணுமே, நான் ஒயிட் சன்னா சாப்பிட்டே வந்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்கும். ஒரு அம்மா வீட்டுக்கு போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு எப்போவுமே ஆஃபீஸ்க்குள்ள வந்து அந்தமாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வீட்டில் தனியாகவே இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். டீயும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு மேக்கப் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது நியூஸ். இந்த வேலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மேக்கப், ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து நான் வீட்டில் இருக்கும்போதுமே போட்டுப்பேன். வீட்டில் இருக்கும்போதே போட்டு அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்னமோ தெரியல நான் அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நியூஸும் வச்சிட்ருக்கேன். தேங்க்யூ.